மிருகஷீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட தனக்குறியீடு மற்றும் பரிகார ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ மிருகஷீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குறியீடு தான் வந்துட்டு சுவாதி நட்சத்திரம் தனக்குறியீடாக வரும். இதுக்கு வந்துட்டு நம்ம ரத்தினக்கல்லை வந்துட்டு மோதிரமாக போட்டுக்கிட்டோன்னா நல்லதாக இருக்கும். அது இந்த நட்சத்திரம் மிருகஷீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுவாதி நட்சத்திரத்தோட தனக்குறியீடாக பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? அப்போ அடுத்தது நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் வணங்க வேண்டிய கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் கமலை விநாயகர் கோயில் வரும். சரிங்களா? இந்த கோயிலில் நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்தில் ஒரு தடவை நீங்கள் வணங்கிக்கிட்டே வந்தீங்கன்னா அது நன்மை தரும், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதாவது மிருகஷீரியில் பிறந்தவங்க இந்த நாளன்று சுவாதி நட்சத்திரம் நாளன்று இந்த நட்சத்திரத்தை நீங்கள் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இல்லை ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இல்லை லைஃப் இன்சூரன்ஸு, இல்லை மியூச்சுவல் ஃபண்டு, லைஃப் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, இல்லைனா வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் பிளான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் குழந்தைங்களோட நட்சத்திரம் மிருகஷீரிடமாக இருந்து அவங்களோட சுவாதி நட்சத்திரத்தில் நீங்கள் வாங்கின தனக்குறியீடு சுவாதி நட்சத்திரமாக வந்தால் நீங்கள் எடுக்கலாம். அதே போல் உங்களோட குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த நட்சத்திரம் இல்லைன்னா இந்த 27 நட்சத்திர பதிவு கண்டினியூஸாக நான் போடுவேன். என்னோடய வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. அதே போல் வந்துட்டு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த நட்சத்திரத்தில் மிருகஷீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணங்களை வந்துட்டு நான் முழுமையாக என்னோடய யூடியூப் சேனல் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அதை கண்டினியூஸாக பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் கே பாலா.